லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பள்ளிக்கரணை லொக்கேஷனில் ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி நகரில் இருக்குது. இந்த லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ இந்த லேண்டுக்கு வந்து அப்ரோச் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் இப்போ இந்த லேண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்ப்போம். இப்போ மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ மெயின் ரோட்டில் வந்து இப்போ பள்ளிக்கரணை மெயின் ரோட்டில் இருக்கோம். பள்ளிக்கரணை மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் பூத்துக்கு நம்ம அந்த ரோடு போலீஸ் பூத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி நகர் அந்த மெயின் ரோடு. இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி கோயில் வரும். இந்த ரோட்டில் உள்ளே போயிட்டே இருந்திங்கன்னா ஆதிபராசக்தி கோயில் வரும். இப்போ உங்களுக்கு அது ஜஸ்ட்டு உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பாபா மெடிக்கல் இருக்கும். மெயின் ரோட்டில் குளம் இருக்கும். குளத்துக்கு பக்கத்தில் நமக்கு சிவன் கோயில் இருக்கும். சிவன் கோயில் பக்கத்துலேயே பாபா மெடிக்கல் இருக்கும். அந்த பாபா மெடிக்கலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் உள்ள லேண்ட் அந்த ரோடு தான் இந்த 50 ஃபீட் ரோடு. இப்போ அந்த அப்ரோச் ரோடு இந்த ரோடு தான் அந்த லேண்டுக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த ஸ்ரீ பாலாஜி நகர் இருக்குது. அந்த பாலாஜி நகரில் தான் நம்மளோட அந்த லேண்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்திருக்கு சேல்ஸுக்கு வந்திருக்க அந்த லேண்டு இருக்குது. அப்போ இந்த லேண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 34க்கு 32 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த லேண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்தது நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோவுக்கு அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ராஜலட்சுமி நகர் மெயின் ரோடுன்னு வரும். இப்போ இந்த ராஜலட்சுமி நகர் மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு இந்த ஸ்ரீ பாலாஜி நகருக்கு போகிறதுக்கான வழி. இப்போ இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா லேண்டுக்கு நியர்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இந்த மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்றது 2 கிலோமீட்டர்ஸில் வரும். இப்போ நமக்கு இந்த 2 கிலோமீட்டர்ஸ் வருது பார்த்திங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த லேண்டுக்கு நியர்பை பார்த்திங்கன்னா ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா டிஏவி ஸ்கூல் இருக்குது, சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது. இப்போ நமக்கு மெடிக்கல் மற்றபடி ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு மீதி எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது 1.5 கிலோமீட்டரில். 2 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து பாலாஜி டென்டல் காலேஜ் இருக்குது. பாலாஜி டென்டல் காலேஜ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டல் நியர்பை உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ இந்த லேண்டுக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 3300 கோட் பண்ணுறாங்க. சாரி, இந்த லேண்டோட அளவு பார்த்திங்கன்னா 34க்கு 35 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம ஆதிபராசக்தி கோயில் தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைட் வந்து ராஜலட்சுமி நகர் அந்த மெயின் ரோடு. இந்த ராஜலட்சுமி நகர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா தேர்டு லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா போதும். மெயின் ரோட்லேருந்து தேர்ட் லெஃப்ட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் போதும். இந்த நம்ம ஸ்ரீ பாலாஜி நகருக்கு வந்துடலாம். இப்போ நம்ம லேண்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ இந்த லேண்டு எங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த கோயில் இருக்கும், அம்மன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த அம்மன் கோயிலேருந்து ஜஸ்ட் ரைட்டு திரும்பினா போதும். இப்போ ரைட் திரும்பி நம்ம உள்ளே போகிறோம். இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா சாய் பாலாஜி நகர் நமக்கு இந்த ரோடு தான் அது. இப்போ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த ரோடு தான் அந்த ரோடு. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்குது உங்களுக்கு இங்கே. இப்போ மெட்ரோ வந்து போட்டுட்ருக்காங்க, ட்ரைனேஜும் போட்டுட்ருக்காங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்மளோட லேண்டு 34க்கு 35 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3300. இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 lakhs கோட் பண்ணுறாங்க. ஆமாம்.